கௌதம் சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து இந்திராக்கு வந்து ஆறுதல் சொல்லி நிம்மதியா தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரிசல்ட் வரப்போகுது கௌதம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏய் உன்னை பத்தி இருக்கிற விஷயம்லாம் எல்லாம் பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டவங்க. கஷ்டப்பட்டதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து வந்துருச்சு போல இருக்கு. ஆனா இந்திராவுக்கு மட்டும் வரலங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. ஃபீல் பண்ணி அழு அழுன்னு அழுவுறாங்க. எவ்வளோ கஷ்டத்த தாண்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்பன்னு பார்த்து கடைசி நேரத்தில எனக்கு இப்படி ஒரு குடைச்சல் வந்து குடுத்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, "நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. எதுவா இருந்தாலும் நம்ப பார்த்துக்கலாங்கிற" மாரி தான் கௌதம் வந்து சொல்றாங்க. "அதை எப்படி பார்த்துப்பேன்னு" சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க. நம்ம ராகினி, "உன்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படியா? இந்த வாட்டி தப்பு பண்ணவங்கள நாங்க மன்னிக்கிறதா தயாரா இல்ல. இந்த வாட்டி கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கங்கிற மாரி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் வந்து அட்வொகேட்டுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படிங்களா? சரிங்க. நம்ப வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து சிறப்பா வந்து செஞ்சிரலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத வந்து நம்ம இந்திராட்டயும் வந்து பேசிடுறாங்க. "நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ப எதுக்கும் வந்து தயங்கலாம் கூடாது. பனியோ, மழையோ மோதி பார்த்துற வேண்டியதான். நம்ப பக்கம் நியாயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அம்மாக்கு தெரியாம இத்தன நாளா இருந்ததுனால தான், இவிங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ப அம்மாக்கு தெரிய வைக்கணுங்கிற மாரி அதிரடியா மாஸா வந்து இந்திராவும், கௌதமும் வந்து யோசிச்சு முடிவு பண்ணிடுறாங்க. கதிரையும், நம்ம ராகினியும் மாட்டி விடணும்னு. ஒரு பக்கம் ஜெயா வந்து பேசுறாங்க நம்ம இந்திரா கிட்ட. "நான் இத்தன நாளா வந்து உன்ன தள்ளி வச்சது ரொம்பவே தப்பா தான் போச்சு. நீயும் இந்த வீட்டு பொண்ணு தான். காவியா, ஹேமா, சுபா எப்படியோ அதே மாரி தான். நீயும் என்னோட மருமக தான். அதுல துளி கூட மாற்றம் இல்ல. இருப்பினும் வந்து அவங்களுக்கு இந்த மாரி பதவி வந்து இப்ப கிடைக்காதுங்கிற மாரி ராகினி, கதிர் சொன்னதுனால ஜெயா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. நீ வந்து பெரிய பதவிக்கு போயிட்டன்னா, அப்புறம்லாம் என்னலாம் மதிக்கவே அப்படின்னு நம்ம ஜெயா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இருந்து. "அத்த ஒரே ஒரு விஷயம். சின்னதா வந்து எல்லாரும் தப்பு பண்றாங்க. இந்திராக்கு எப்போதும் சோதனை குடுத்தா அவ தோத்து போயிடுவா. தோல்விய வந்து ஒத்துப்பா அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா நான் தோல்வியெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் மேல்முறையீடு போறேன் சரிங்களா? அப்படி கண்டிப்பா போனா எனக்கான நியாயத்த யாரு வந்து பண்ணியிருக்கா? யார் இது மாரி சதி பண்ணியிருக்கான்னு இந்த வாட்டி உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அது தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து தாங்க மாட்டீங்க அத்த. இத்தன நாளா வந்து நீங்க ரொம்ப வந்து நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் தான் இந்த சூழ்ச்சி எல்லாமே பண்ணதுக்கான முழு காரணம். நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வந்து இந்த வீட்டு மருமகங்கிற அந்தஸ்து நீங்க எப்போ குடுப்பீங்க? எப்போ குடுப்பீங்க? உங்க வாயால அத கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது மட்டும் எனக்கு போதுமானா? போதாது. ஜெயாவோட மருமக இந்திரா 10ல 11 அதுல இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கனோ, அதே மாரி என் கனவ அடைய பல மடங்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அத்த. இதோட நான் ஓய மாட்டேன். அப்படின்னு நம்ம இந்திரா வந்து சொன்னோனே, இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த நம்ம ஜெயா அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் இந்திரா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இந்திரா தப்பு பண்ற பொண்ணும் கிடையாது. இங்க யாரோ ஒருத்தவங்க சதி பண்றாங்க. இவ சொல்ற மாரி கதிரும், ராகினியும் தான் சதி பண்ற மாரி எனக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா, நான் அவங்கள வீட்ட விட்டு தொரத்திருவேனே! இது என்னடா வந்து புதிய விஷயமா வந்து வந்துட்டுருக்கு. இந்திரா, நான் தான் உன்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அத்த பிரச்சனை பண்றவங்க வேற யாரோ இருக்காங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு இந்த வாட்டியெல்லாம் மன்னிக்கிற மாரியே இல்ல. இது நாள் வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து ஆதாரம் பூர்வமா வந்து திருப்பியும் வந்து காட்டுவேன். நான் வந்து திருப்பி அந்த பதவிக்கு வந்து வருவேன். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது குடைச்சல் குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன செய்யணுமோ சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோன வந்து நம்ப ராகினி வந்து பயந்துடுறாங்க. அச்சச்சோ! இவ என்ன இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுறா? ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணியிருப்போமோ எங்கேயாவது? அப்படின்னு சொல்லி பட்டமா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க நம்ம ராகினி. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுதுன்னே சொல்லலாம்.